ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஆசான் அகாடமி. ஒரு குட் நியூஸ் இருக்குது, ஒரு நாட் ஸோ குட் நியூஸ்ன்றது இருக்குது, இல்லை பேட் நியூஸ்ன்னு கூட வச்சுக்கலாம். குட் நியூஸ்ன்றது வந்து குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் ஜூன் 23 அன்னைக்கு ஆனுவல் பிளானரில் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இன்னைக்கு ஜூன் 23 அன்னைக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க டிஎன்பிசி. நாட் ஸோ குட் நியூஸ்ன்றது வந்து த நம்பர் ஆஃப் வேகன்சி. ஆக்சுவலாக லாஸ்ட் இயருக்கு கம்பேர் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் 1/3 ஆஃப் த வேகன்சி தான் இந்த தடவை வந்து டிஎன்பிசி அறிவிச்சிருக்காங்க. பட் ஹோப்ஃபுல்லி அது பார்த்தீங்கன்னா குரூப் 2லேயோ இல்லை குரூப் 4லேயோ அது அஃபெக்ட் ஆகாதுன்னு தான் நினைக்கிறேன். சரி, குவிக்காக வந்து இந்த வேகன்சிஸ் பற்றி பார்த்துடலாம். ஒரு ரொம்ப ஷார்ட் வீடியோ இது. ஸோ யாரெல்லாம் ஒரு நியூ ஸ்டூடெண்ட் இருக்கீங்களோ இல்லை ஓல்ட் ஸ்டூடெண்ட் இருந்தாலும் ஒரு நியூ ஸ்டூடெண்ட்டுக்கு இது தேவைப்பட்டுச்சுன்னா இது கண்டிப்பாக வந்து எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இந்த குரூப் 1 வேகன்சியில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், த மோஸ்ட் coveted போஸ்ட் டெபுட்டி கலெக்டர், டெபுட்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், அந்த மாதிரி இதுதான் குரூப் 1 சர்வீசஸில் வரும். ஸோ இந்த டைமில் வந்துட்டு டோட்டலாக 5 போஸ்ட்டுக்கான வேகன்சிஸ் மட்டும்தான் வந்திருக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன மெயின் இது பார்த்துடலாம். த டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் இஸ் ஆன் செப்டம்பர் 6th. ஸோ எக்ஸாக்ட்லி உங்களுக்கு வந்து 75 டேஸ் இருக்குது உங்களுக்கு எல்லாருக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. ஸோ 75 டேஸ்ன்றது வந்து போதுமானது. நீங்கள் உங்களால் படித்து முடிக்க முடியும். ஏன்னா ஒன்லி ஜென்ரல் ஸ்டடீஸ் ஏற்கனவே படிச்சிருந்தவங்க ஈஸியாக இதை வந்து ஆக்சுவலாக படிச்சிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் இதில் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் என்னது, இந்த ஃபஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு அப்ளிகேஷன் எப்போதுலேருந்து ஆரம்பிக்கலாம்னா 36/2026 ஆரம்பிச்சிடலாம். அண்ட் எப்போ லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 29/7, தட் இஸ் ஜூலை 29 உங்களுக்கு வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் கரெக்ஷன் விண்டோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க, அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ. ஸோ அங்கே வந்து என்னென்னா நீங்கள் எதனா அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதை வந்து தப்பாக அப்ளை எதனா பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, குவிக்காக வந்து நெக்ஸ்ட்டு ஹவு டு அப்ளை வந்து உங்களோட ஆஸ் யூஷுவல் ஒரு நியூ ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா OTR வந்து பண்ணணும், ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன். அந்த OTR ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுட்டு தான் நீங்கள் வந்துட்டு யூ வில் பி ஏபிள் டு அப்ளை ஃபார் தி எக்ஸாம். ஓகே, இந்த மெயின் திங்ஸ் நம்ம வந்து இதில் பார்த்துடலாம். மெயினான வந்து பாருங்கள், போஸ்ட் அண்ட் வேகன்சி ரொம்ப ரொம்ப குறைவான போஸ்ட் இந்த தடவை. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்து பாருங்கள் 26 போஸ்ட் தான் டோட்டலாக. ஸோ லாஸ்ட் டைம் 2025 குரூப் 1 வந்துட்டு எவ்வளோ போஸ்ட் இருந்ததுன்னா க்ளோஸ் டு 70 போஸ்ட், 70 போஸ்ட் இருந்தது. ஸோ க்ளோஸ் டு ஆல்மோஸ்ட் ஹாஃப்னு சொல்லுவாங்க, இல்லை 1/3 ஆஃப் த போஸ்ட் தான் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎஸ்பிலாம் இல்லை இந்த தடவை. ஸோ டெபுட்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ்லாம் இல்லை. எவ்வளோ இருக்குது பார்த்தீங்கன்னா, டெபுட்டி கலெக்டர் இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட், ஸோ 12 போஸ்ட் இருக்குது. அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் கமர்ஷியல் டாக்ஸஸ், ஸோ DCTO அப்படின்னு சொல்லுவாங்களே, அவங்களோட ஹையர் இது குரூப் கிரேட் 1. டெபுட்டி ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ், அதில் வந்து ஒரு 3 போஸ்ட் இருக்குது. டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ராரில் ஒரு 8, அண்ட் ACL தட் இஸ் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபரில் வந்து ஒரு போஸ்ட் இருக்குது. ஸோ டோட்டலாக 26 போஸ்ட் தான் இருக்குது. ஓகே, ஸோ இந்த 26 போஸ்ட்டுக்கு கிட்டத்தட்ட மினிமம் ஒரு 1.5 லட்சம் பேர் எழுதுவாங்கன்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் ஒரு 3 lakhs people will apply. ஸோ யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் என்ன லெவல் ஆஃப் காம்படிஷன் 2026 குரூப் 1 வந்து இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்னென்ன இம்பார்ட்டன்ட் திங்ஸ் நம்ம இதில் பார்த்துடலாம். ஓகே, இதில் வந்து நிறைய பேருக்கு நான் இது ஏன் நான் கொஞ்சம் எலாபரேட்டாக எடுக்க போகிறேன்னா, நிறைய பேருக்கு இதில் எப்பவுமே ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஓகே, ஏன்னா ஏஜ் எலிஜிபிலிட்டி என்னது அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே கேட்பாங்க. ஸோ இந்த ஏஜ் எலிஜிபிலிட்டிக்கு வந்து நான் உங்களுக்கு என்னன்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே பார்த்தீங்கன்னா டெபுட்டி கலெக்டர் இந்த இதுக்கு டோட்டல் போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து அதர்ஸ் அப்படின்ற ஒரு கேட்டகரி இருந்தீங்கன்னா, தட் இஸ் ஹூஎவர் இஸ் நாட் பிலாங்கிங் டு SC, SCA, MBC, DC ஆர் தட் இஸ் டீநோட்டிஃபைட் கம்யூனிட்டிஸு, BC ஆர் BCMs. ஸோ இதில் இல்லாதவங்களுக்கு வந்து என்ன ஏஜ், அப்போ நான் வந்து ஒரு குரூப் 1 எழுதணுன்னா நான் வந்து 34 வயசு வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கக்கூடாது. See, understand this, maximum age should not have completed. ஸோ 34 இயர்ஸுக்கு மட்டும்தான். ஸோ அதர்ஸ்ன்றது வந்து என்னது ஃபார்வர்ட் காஸ்ட்டு அப்படின்லாம் வச்சுக்கலாம், சரியா? ஸோ அதே மாதிரி இப்போ ஒரு பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி இருந்ததுன்னா 44 வயசு வரைக்கும் எழுதலாம். டெஸ்டிடியூட் விடோ வந்து 39 வயசு வரைக்கும் எழுதலாம். ஸோ இங்கே வந்து டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ்க்கு பாருங்கள், ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் கமர்ஷியல் டாக்ஸஸ்க்கு வந்து என்ன வயசு வரைக்கும் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி தான். ஸோ நான் எதுக்கு இந்த செக்ஷனை பண்ணுறேன்னா, எப்போவுமே வந்துட்டு நான் குரூப் 1க்கு எலிஜிபிளாக இல்லையா. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் நிறைய வந்து சோஷியல் மீடியாவில் எனக்கு வந்து வரும். ஸோ அதுக்காக நான் இது சொல்கிறேன். ஸோ குரூப் 1 யாரெல்லாம் வந்துட்டு BC அதர்ஸில் இருக்கீங்களோ, இந்த அதர் கேண்டிடேட்ஸில் இருக்கீங்களோ, உங்களுக்கெல்லாம் 34 வயசு கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா ஆஸ் ஆஃப் என்னது ஜூலை 1, அதான் ஜூலை 1, சரிங்களா? ஜூலை 1, 2026 வந்துட்டு இஃப் யூ ஹவ் கம்ப்ளீட்டட் 34 இயர்ஸ் யூ கேனாட் ரைட் திஸ் எக்ஸாம் இஃப் யூ ஹவ் கம்ப்ளீட்டட். ஸோ அதால் நீங்கள் வந்து ஈஸியாக கூகுள் கேல்குலேட்டரில் போட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் வந்து SC, SCA, ST, MBC, DC, BC இல்லை BCMல இருந்தீங்கன்னா உங்களுக்கான ஏஜ் வந்து
39 ஏஜ். ஸோ இதை வந்து ஞாபகம் இருக்குங்களா, கோவிடுக்கு அப்புறம் இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஸோ நிறைய பேர் என்ன சொன்னாங்க, கோவிடுக்கு அப்புறம் வந்து இதை வந்து டிக்ரீஸ் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு. வெரி குட் திங் தட் கோவிட் போது இன்க்ரீஸ் பண்ணதை வந்து இன்னும் டிக்ரீஸ் பண்ணலை. ஸோ தட் இஸ் 39 ஏஜ் தான் வந்து ஒரு ரிலாக்ஸேஷன். ஸோ 34 + 5. ஸோ ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு 34னா, இப்போ நீங்கள் ஒரு 39 வயசில் இருந்தீங்கன்னா இங்கே பிசிஎம் கம்யூனிட்டி இல்லை பிசி கம்யூனிட்டி, வேறு என்ன கம்யூனிட்டியாக இருந்தீங்களோ, எஸ்சி எஸ்சிஏ என்ன கம்யூனிட்டி இருந்தாலும் நீங்கள் 39 வயசில் இருந்தீங்கன்னா, இஃப் யூ ஹவ் நாட் கம்ப்ளீட்டட் த ஏஜ் ஆஸ் ஆஃப் 1 ஜூலை யூ கேன் ரைட் திஸ் எக்ஸாம். தாராளமாக நீங்கள் எழுதலாம். அதே மாதிரி தான் இதுக்கு எல்லாமே பாருங்கள், அஞ்சஞ்சு இது வந்து ஆக்சுவலாக இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 45 + 4 அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும். ஸோ இங்கே வந்து நீங்கள் ஏஜ் ரிலேட்டட் திங்ஸ் வந்து நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு வந்து வாட் ஆர் த குவாலிஃபிகேஷன்ஸ் நெசசரி, டெப்யூட்டி கலெக்டருக்கு, அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு, இதெல்லாம் வந்துட்டு வெரி ஈஸிலி ரீடபிள். ஸோ மெயின் திங் உங்களுக்கு புரியணும்னா, ஒரு பேசிக் யூஜி டிகிரி இருந்ததுன்னா, அண்டர் கிராஜுவேட் இருந்ததுன்னா, பிகாம், பிசிஏ, பிஇ இல்லை எது இருந்தாலும், இல்லை போஸ்ட் கிராஜுவேட் இருந்தால் கூட யூ கேன் ரைட் திஸ் எக்ஸாம். தட் மீன்ஸ் என்ன இதோட அர்த்தம்னா, 10 + 2 + 3 நீங்கள் கம்ப்ளீட்டடாக இருந்தீங்கன்னா, தட் இஸ் யூ ஹவ் கான் ஃபார் அ ப்ராப்பர் எஜுகேஷன் சிஸ்டம். 10 + 2 + 3னா யூ கேன் ரைட் திஸ் எக்ஸாமினேஷன். ஓகே, இதில் வந்துட்டு சில டவுட்ஸும் இருக்கும். நான் அது வந்து உங்களுக்கு லேட்டராக கிளாரிஃபை பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இதுதான் மெயினான டவுட். நிறைய பேர் இது கேட்குறது. ஏன்னா இப்போ இந்த வருஷம் வந்துட்டு நிறைய பேர் ஃபைனல் எக்ஸாம் எழுதிருப்பீங்க இல்லையா. இங்கே பாருங்க கிளியரா, தோஸ் ஹூ ஹவ் ரிட்டன் த ஃபைனல் இயர் டிகிரி எக்ஸாமினேஷன் மே ஆல்சோ அப்பியர் ஃபார் த ப்ரிலிமினரி எக்ஸாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த இது என்ன சொல்லுதுன்னா, நான் வந்து இந்த வருஷத்துக்கு வந்து ஃபைனல் இயரில் இருக்கேன். நான் வந்து ஃபைனல் இயரில் என்னோட ஃபைனல் செமஸ்டரை எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டேன். எனக்கு இன்னும் ரிசல்ட் வரல. நான் இந்த எக்ஸாம் அப்பியர் ஆகலாமா கூடாதா? அப்போது அதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து எஸ், யூ கேன் அப்பியர் ஃபார் திஸ் எக்ஸாம். யூ ஆர் வெரி எலிஜிபிள். ஸோ யாரெல்லாம் இந்த வருஷம் காலேஜ் பாஸ் அவுட்டாக இருக்கீங்களோ எல்லாரும் இந்த எக்ஸாம்க்கு எழுதுங்க. சி, டோன்ட் யூ வாண்ட் டு பிகம் அ டெப்யூட்டி கலெக்டர் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு, இன்கேஸ் இந்த டைம் இல்லைனா பரவாயில்ல, இது ஒரு பேஸாக எடுத்துக்கோங்க. ப்ளீஸ் எவ்ரிபடி ஹூ ஹாஸ் அப்பியர்ட் ஃபார் தியர் ஃபைனல் எக்ஸாமினேஷன் இன் எனி யூஜி டிகிரி, யூ கேன் அப்ளை ஃபார் திஸ் குரூப் 1 சர்வீசஸ் எக்ஸாம்ஸ். சரியா? அண்ட் எப்போ வந்து நான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது என்னோட சர்டிஃபிகேட்ஸ்னா, மெயின்ஸ் எக்ஸாமுக்கு நீங்கள் குவாலிஃபை பண்ணுவீங்க பார்த்தீங்களா. சப்போஸ் ப்ரிலிம்ஸை நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க, மெயின்ஸுக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்குள்ளே, that is before after the prelims you cleared for mains na, அப்போ ஒரு certificate verification நடக்கும். அந்த டைமில் உங்ககிட்ட டிகிரி சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா you will be eligible to write the mains examination. ஸோ யாரெல்லாம் இந்த வருஷம் 2026ல you are pass out waiting for results, you don't have a degree certificate, no problem, write this group 1 examination. சரியா? நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்துலாமா குயிக்கா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன போஸ்ட் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். ரொம்ப 5 போஸ்ட் தான் இருக்குது. ஸோ அதோட வந்து குவாலிஃபிகேஷன்ஸ் இது எல்லாமே இருக்குது. இப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா த பிளான் ஆஃப் எக்ஸாமினேஷன், வி ஆல் நோ வாட் இஸ் த பிளான் ஆஃப் எக்ஸாமினேஷன். குரூப் 1க்கு வந்து ஒரு ப்ரிலிமினரி எக்ஸாம் இருக்கும். நீங்கள் கிளியர் பண்ணிங்கன்னா மெயின் எக்ஸாமினேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ இருக்கும். அதுக்கப்புறம் கவுன்சிலிங் இருக்கும். இதுதான் அதோட ப்ரொசீஜர். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது மெயின் திங். இன்னொன்று, இப்போ வந்துட்டு வேகன்சி வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க, டோட்டலாக 26 வேகன்சின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 26 வேகன்சிக்கு இப்போது லெட்ஸே ஒரு 1.5 லட்சம் பேர் இந்த எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகுறாங்க, இல்லை 1 லட்சம் பேர் எக்ஸாம் எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா 1:20 ரேஷியோவில் தான் நாங்கள் வந்து மெயின்ஸுக்கு எடுப்போம். அப்படின்னா 26 × 20 க்ளோஸ் டு 520 பீப்புள் தான் 1 லட்சம் பேரில் 500 பேர், 520 பேர், மேக்ஸிமம் 550 பேர் தான் மெயின்ஸுக்கே நீங்கள் குவாலிஃபை ஆகுவீங்க. இமேஜின் என்ன லெவல் ஆஃப் காம்படிஷன் இருக்க போகுதுன்னு பாருங்கள். எக்ஸ்ட்ரீம் லெவல் காம்படிஷன். தட் மீன்ஸ் 1 லேக்குக்கு 1000 இஸ் 1%. ஸோ 1 லேக்குக்கு இப்போ 520 இஸ் 0.5% தான் ஆஃப் தி 100 பீப்புள் ரைட்டிங். அப்படின்னா என்ன அர்த்தம்னா 200 பேர் எழுதுனா ஒருத்தர் தான் செலக்ட் ஆவார் அதுலேருந்து. அதுதான் அதோட கணக்கு, மேத்தமெட்டிக்ஸ். சரியா? ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ஸோ காம்படிஷன் இஸ் கட் த்ரோட். அதுக்குன்னு கவலையே படாதீங்க. உங்களால் வந்து முடியாதது ஒன்றுமே இல்லை. ஸோ ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் ஃபார் தி எக்ஸாமினேஷன். ஓகே, இந்த வந்து வேகன்சிஸு அப்புறம் ரேங்கிங் ப்ரொசீஜர்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதில் என்ன சொல்கிறாங்க, ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் எப்படி நடக்க போகுது. ஓகே, ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் என்ன நடக்க போகுதுன்னா கம்ப்ளீட் ஜென்ரல் ஸ்டடீஸ் தான் இருக்க போகுது. இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பரில் ப்ரிலிம்ஸ் பேஸ்டாக எம்சிக்யூ பேஸ்ட் கொஸ்டின், தட் இஸ் அப்ஜெக்டிவ் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் 200 கொஸ்டின் இருக்கும். இந்த 200 கொஸ்டினில் என்ன சொல்கிறாங்கன்னா 175 கொஸ்டின் வந்து ஜிஎஸ், ஜென்ரல் ஸ்டடீஸ், அதாவது பொது அறிவு.
இன்னொன்று வந்து 25 கொஸ்டின் வந்து மென்டல் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டி, அதோட மேக்ஸ். ஸோ 200 கொஸ்டினுக்கு மட்டும்தான் உங்களோட கொஸ்டின் பேப்பர் இருக்க போகுது. அதே மாதிரி இது என்னதுன்னா டிகிரி ஸ்டாண்டர்ட். ஸோ டிகிரி ஸ்டாண்டர்ட் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு மட்டும்தான். மேக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட். எனக்கு இன்னுமே ஐ டோன்ட் அக்ரி வித் டிஎன்பிசி ஆன் திஸ். ஐ திங்க் ஒரு டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு வந்ததுன்னா ஆப்டிடியூடும் டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு போயிடணும். ஒரு எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் இருந்ததுன்னா எஸ்எல்சி, இப்போ சப்போஸ் குரூப் ஃபோருக்கு இருந்ததுன்னா அதே மாதிரி அப்படி போனால் தான் பெஸ்ட்டு. அதே மாதிரி குரூப் 2க்கும் வந்து டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு போனால் தான் கரெக்ட் ஆக்சுவலாக. ஏன்னா டிகிரி ஸ்டாண்டர்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டீங்க, அப்புறம் மேக்ஸுக்கு மட்டும் எதுக்கு நீங்கள் இந்த ஸ்டாண்டர்ட் வைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஓகே, எவ்ரிபடி மைட் நாட் அக்ரி வித் மீ அண்ட் தட் இஸ் ஹவு த வேர்ல்ட் இஸ். கரெக்டாக? சரி, நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் இதில் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா, தட் இஸ் நீங்கள் ஒரு 520 பேர் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா, 550 பேர் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு மெயின் எக்ஸாமினேஷன் உங்களுக்கு இருக்கும். இந்த மெயின் எக்ஸாமினேஷனில் வந்து 4 பேப்பர் இருக்கும். பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4. பேப்பர் 1ல் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் 3 ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் இருக்கும். இதுக்கான கம்ப்ளீட் சிலபஸ் ஃபார் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அனெக்ஷரில் இருக்கும். இதே டாக்குமெண்ட்டில் அனெக்ஷர் 3ல் வந்துட்டு உங்களுக்கு கம்ப்ளீட் டாக்குமெண்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ தட் இஸ் மோர் தென் இனஃப் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட். இப்போ ஒரு நியூ ஸ்டூடெண்ட்டுக்கு புரியிற மாதிரி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் வந்துட்டு 30th யூ கேன் அப்ளை ஃபார் திஸ் எக்ஸாம். நீங்கள் 21 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும், ஒரு பேசிக் டிகிரி வச்சுருக்கணும், நீங்கள் வந்து ஒரு காலேஜ் கிராஜுவேட்டாக இருந்தாலே போதும். அண்ட் கிராஜுவேஷன் உங்கள் கையில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஜஸ்ட் டிகிரி, நீங்கள் வந்து எக்ஸாமினேஷன் எழுதியிருந்தால் போதும். அண்ட் நீங்கள் வந்து அட் த டைம் இஃப் யூ கிளியர் யுவர் ப்ரிலிம்ஸ் நீங்கள் வந்துட்டு உங்கள் டிகிரி சர்டிஃபிகேட் கொடுத்தீங்கன்னா மோர் தென் சஃபிஷியன்ட். ஓகேவா? இவ்வளோதான். அப்போது நம்மளுக்கு வந்து இந்த நோட்டிஃபிகேஷன்லேருந்து என்ன மெசேஜ் வருது? இந்த நோட்டிஃபிகேஷன்லேருந்து என்ன மெசேஜ் வருதுன்னா, ஆகஸ்ட் 11 என்னது? ஆகஸ்ட் 11 இஸ் த நோட்டிஃபிகேஷன் டேட் ஃபார் குரூப் 2. அப்போது எப்படி ஜூன் 23க்கு வந்து பாருங்கள் கரெக்டாக வந்து எக்ஸாம் போட்டாங்களோ, செப்டம்பர் 6க்கு ஒரு எக்ஸாம் போட்டு கால்ஃபர் பண்ணிட்டாங்களோ, அப்படின்னா என்ன அர்த்தம்னா கன்ஃபார்மாக குரூப் 2லேயும் வந்துட்டு ஆகஸ்ட் 11 நோட்டிஃபிகேஷன் வரதான் போகுது. அக்டோபர் 25 எக்ஸாம் நடக்க தான் போகுது. அதே மாதிரி தான் டிசம்பருக்கு வர நம்மளோட குரூப் 4 எக்ஸாம் டிசம்பர் 20 வருதுன்னு நினைக்கிறேன் இல்லையா? அந்த எக்ஸாமுக்கும் கன்ஃபார்மாக எக்ஸாம் வில் ஹேப்பன் ஆஸ் பர் ஷெடியூல். இப்போ வேகன்சிஸ் வந்து டெஃபினெட்லி வெரி வெரி புவர் வேகன்சிஸ். தே ஹாவ் டு இன்க்ரீஸ் த வேகன்சிஸ். ஏன்னா நிறைய பேர் வந்து இஸ் கோயிங் டு ரிட்டையர் அண்ட் லாட் ஆஃப் பீப்புள் வந்து நிறைய வேகன்சிஸ் வந்து போன பீரியட்லேயே பெருசாக ஒன்றும் ஃபில் பண்ணலை. ஸோ இந்த பீரியடில் நம்ம இன்னும் நிறைய பாசிட்டிவாக எதிர்பார்க்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு குரூப் 2வா இல்லை குரூப் 4ல் வந்துட்டு வேகன்சிஸ் கண்டிப்பாக அதிகரிக்கும். அண்ட் எனிவே இந்த மாதத்தையோ இல்லை அடுத்த மாதம் ஸ்டார்ட்டில் வந்துட்டு வி ஆர் ஆல்சோ எக்ஸ்பெக்டிங் குரூப் 2A குரூப் 2ஓட மெயின்ஸ் ரிசல்ட்டு. ஸோ எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இன்னொன்று வந்து இந்த சிலபஸை இந்த நோட்டிஃபிகேஷன்லேருந்து நம்ம என்ன பார்க்கலாம்னா, சிலபஸ் ஹேசன்ட் சேஞ்ச்ட். ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஸோ நம்ம கேட்ட சிலபஸ் சேஞ்சஸ், ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸில் இன்னும் சேஞ்ச் ஆகலை. ஸோ நீங்கள் வந்து தாராளமாக படிக்கலாம். அண்ட் ஐ திங்க் தட் இஸ் அ குட் சைன். சிலபஸ் வந்து அப்பப்போ மாற்றிட்டே இருக்கிறதுன்றது வந்து ரொம்ப நல்லது இல்லை. ஓகே, ஸோ அதால் சிலபஸ் சேஞ்ச் ஆகலை. நீங்கள் வந்துட்டு தைரியமாக நீங்கள் படிக்கலாம். ஓகே, அதே இந்த நேரத்தில் வந்துட்டு ஐ விஷ் எவ்ரிபடி ஒரு நல்லா படிங்க. இந்த 75 டேஸை வந்துட்டு நல்லா யூஸ் பண்ணுங்கள். அண்ட் இஃப் யூ வாண்ட் டு ஜாயின் ஆர் இஃப் யூ வாண்ட் சம் கைடன்ஸ் ஃபார் குரூப் 1 வரப்போகிற இந்த எக்ஸாம் செப்டம்பர் 6 எக்ஸாமுக்கு ஆசான் அகாடமியில் டெஸ்ட் பேட்ச் நடக்கிறோம், லைவ் அண்ட் ஆன்லைன். இல்லை கிளாஸஸ் கூட வி கிவ் வெரி ஸ்டாண்டர்ட் அண்ட் குவாலிட்டி கிளாஸஸ் அட் த லோவஸ்ட் காஸ்ட் ஃபீ. யூ கேன் ஜாயின் அஸ். யூ நோ அவர் நம்பர். யூ கேன் கெட் டு அவர் வெப்சைட் அண்ட் சி. அண்ட் இல்லைனா யூடியூப்பில் வந்துட்டு எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ எவ்ரிஒன்.